பார்ப்பதற்கு பசுமையா இருக்கிறதே, வாருங்கள் போலாம். கிராமத்தின் பேர் என்ன? ஓ, லட்சுமிபுரமா? அழகா இருக்கிறதே, வாருங்கள், அனைவரும் போவோம். வாருங்கள் தோழர்களே, வாருங்கள், போகலாம், கிராமத்திற்கு போகலாம், பசுமை ரசிக்கலாம். வாருங்கள் வாருங்கள், என்னுடன் வாருங்கள். மாறி மாறி ஒரு வீடு, அரண்மனை மாறி ஒரு வீடு. வாருங்கள் போலாம். வீட்டிற்குள் என்னதான் நடப்பது என்று பார்ப்போமா? வாருங்கள். அங்கே ஒரு பையன் படுத்திருக்கான். அவங்க அம்மா போய் ஸ்கூலுக்கு எழுப்புறாங்க. ரகு, ரகு எழுந்துருடா, ஸ்கூலுக்கு போக டைம், எழுந்துரு. ரகு எழுந்துரு, தூக்கமா வருதுமா, டைம் ஆயிடுச்சுடா, ஸ்கூல் பஸ் வந்துடும், எழுந்துரு. அம்மா முடியலம்மா, அம்மா பிளீஸ்மா, இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேம்மா பிளீஸ். நைட் எல்லாம் செல்ல பார்த்துட்டு உட்காந்துரு. ஸ்கூலுக்கு போனா இப்ப உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அம்மா பிளீஸ்மா, லீவ் போட்டுக்கிறேம்மா. அதெல்லாம் முடியாது, இப்ப ஸ்கூலுக்கு நீ போய்தான் ஆகணும். போமா, என்னோட முடியல. அம்மா அப்படியே கஷ்டப்பட்டு பையனை ஸ்கூல் அனுப்பிடுறாங்க. அதோ அருகில் ஒரு சிறிய வீடு. வீட்டிற்கு போய் பார்ப்போமா? அந்த சிறிய வீட்டில் என்னதான் நடப்பது என்று பார்ப்போமா? வாருங்கள் போகலாம். அங்கே ஒரு தாய் உடல்நிலை சரியில்லாம படுத்துட்டாங்க. முடியல. அவரின் ஒரே மகனான ராஜு வருகிறான். அம்மா, அம்மா எழுந்துருமா, என்னாச்சுமா, உனக்கு என்னாச்சுமா, எழுந்துருமா. கண்ணா, என்னால முடியல கண்ணா. ஏமா முடியல? அம்மா நான் இருக்கேம்மா, உனக்கு ஆறுதலா நான் எப்பவும் இருப்பேம்மா, நீ எழுந்துருமா. என்னால முடியலம்மா. அம்மா கொஞ்சம் கஞ்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஆய் சொல்லுமா, ஊட்டி விடுறேன். முடியலப்பா, வாய கசக்குது. தம்பி, நீ நல்லா படிக்கணுங்கண்ணா. என்னால முடிஞ்சது அரை வயிறுமா கால் வயிறுமா வயிற்ற கெட்டி வாயை கெட்டி உன்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கேன். நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னா கண்டிப்பா நான் பண்றேம்மா. நீ தைரியமா இருமா. அம்மா இந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டம்மா. அம்மா போயிட்டு வரம்மா. சரியா, போயிட்டு வா. அவன் ஸ்கூலுக்கு போறான், நல்லா படிக்கிறான். அந்த ஈவினிங் அவன் வீட்டுக்கு வரான். வீட்டு முன்னாடி பயங்கர கூட்டமா ஆளுங்க இருக்காங்க. வீட்டுக்கு வரான். என்ன, எங்க வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்காங்க. ஐயோ, எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஐயோ பயமா இருக்கே. போய் பாக்குறான், அம்மா இறந்துட்டாங்க. அம்மா, என்னம்மா இந்த வீட்டுக்கு போயிட்டேம்மா, ஏம்மா என்ன விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு நீ மட்டும் தானம்மா இருந்த, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லையேம்மா, இனிதான் எப்பயுமா வாழுவேன், என்னை விட்டுட்டு போயிட்டேம்மா. அம்மா எழுதுருமா, அம்மா எழுதுரு, அம்மா எழுதுருமா, என்ன பாருமா. அம்மா, அம்மா. 16 நாள் ஆச்சு, காரியங்களாம் முடிஞ்சிருச்சு. அவங்க மாமா வராது. ராஜு, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையிலும் முடிச்சுட்டம்பா, ஒன்னும் என்னால வச்சு பாத்துக்க முடியாது. எனக்கு தான் ஒருத்தி இருக்காளே ராட்சசி, உங்க அத்தைக்காரி. அத்தைக்காரிலாம் என்ன உன்னை வளர்க்க முடியாதுமா. நான் உன்னை ஃப்ரீ ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன், அங்க இருந்து நீ படிச்சுக்கோ. சரிங்க மாமா, நான் ஹாஸ்டல்ல போய் படிச்சுக்கிறேன். சில வருடங்கள் படித்து அவர் பெரிய ஒரு டாக்டரா ஆயிடுறாரு. பெரிய அந்த ஊர்லயே உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. ஸோ பேஷண்ட விசிட் பண்றதுக்காக அவர் போறாரு. விசிட்டர்ஸ் எல்லாம் வெளியே, டாக்டர் வராங்க, விசிட்டர்ஸ் எல்லாம் வெளியே போங்க, டாக்டர் வராங்க, விசிட்டிங் டைம், எல்லாரும் வெளியே போங்க. ஸோ இவர் எல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. இது யாருமா? இது மணிகண்டன். ஓகே, இந்த மெடிசன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருங்க. இது யாரு? ரகு சார். அப்படியா, ரகுவா? இல்ல லட்சுமிபுரம் இருக்கு, எங்க ஊராச்சே? ரகு யாருங்கய்யா, சொல்லுங்கய்யா, எனக்கு கண்ணு தெரியலையா, யாரு நீங்க? நான் தான் ராஜு, லட்சுமிபுரத்துல. அவங்க வீட்டு கண்ணமா இருந்தாங்களே, அவங்க வீட்டு பக்கத்துல சின்ன வீடு, அவங்க பையன் ராஜு. நானு. நீங்க ரகு தானே, அந்த பெரிய ஜமீன்தார் வீட்டுல இருந்தீங்களே அந்த பையன் தானே நீங்க? ஆமாங்க,
நான் பெரிய ஜமீன்தார் வீட்டுல தான் இருந்தேன். பிசினஸ் லாஸ் ஆகி எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நான் செல்போனை பார்த்து பார்த்து கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, உடம்பும் முடியாம போயிருச்சியா. ஓ அப்படியா? ஒரு செல்போனை பார்த்து பாருங்க, நீங்க உங்க லைஃப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்க. நானே ஏழை குடும்பத்துல இருந்தா கூட நான் படிச்சதுனால புத்தகத்துல கையில எடுத்தேன், படிச்சேன். இன்னைக்கு நான் டாக்டர் ஆயிட்டேன். நீங்க பாருங்க, கையில செல்போன் எடுத்து லைஃபே வீணா போயிடுச்சு. எனக்கு இப்ப புரிஞ்சு அன்னைக்கு அந்த